நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், அதை ஒருவனாலையும் மாற்ற முடியாது. மறுபடியும் உனக்கு ஆளுமை தருவேன், மறுபடியும் உனக்கு தனித்தன்மை தருவேன். நீ ஜெயிக்க வந்தவன். உனக்கு ஒரு அதிகாரம் உண்டாகும், உனக்கு ஒரு ஆளுகை உண்டாகும், உனக்கு ஒரு தனித்தன்மை உண்டாகும். தலை குனிந்து நிற்கிறீங்களோ அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைக்க போறாரு. அந்த இடத்துலதான் நீங்க தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடிமைகளாய் வாழ்ந்த நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் சொல்றோம். ரட்சிப்புங்கிறது விடுதலை. அப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்துச்சுனால என்ன வந்துருச்சு? விடுதலை வந்துருச்சு. பாருங்க, பலவிதமான சாபங்கள், பலவிதமான பாவங்கள், பலவிதமான சிறையிருப்புகள் வந்து நம்ம விடுவிக்கப்பட்டோங்கிறதுக்கு அடையாளம் தான் ரட்சிக்கப்பட்டோம். பொல்லாத பிசாசுடைய அந்த ஆக்கினையிலிருந்து தேவன் நம்மளை தப்புவித்ததுனால, அதுல இருந்து விடுவிக்கப்பட்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோம். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில சிறையிருப்புகள், இன்னும் சில அடிமைத்தனங்கள், இன்னும் சில வியாகுலங்கள், இன்னும் சில வேதனைகள், இன்னும் சில நெருக்கங்கள், இன்னும் சில அங்கலாய்ப்புகள், இன்னும் சில இருதயத்தின் ஏக்கங்கள், இன்னும் சில இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்குள்ள இருக்குமா இருந்தா அதை நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற செய்வார். ஹல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யாம விட மாட்டாரு. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளால எப்பொழுதுமே என்ன இருக்கணும்னா, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். அப்ப என் வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்ப, என் வாழ்க்கையில இருக்கிற அங்கலாய்ப்ப, என் வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்தை அவர் மாற்றாமல் விடவே. பாருங்க, இந்த நாள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், சில ஆளுகை நம்மளை ஆளுகை செய்யுது, சில அதிகாரங்கள் நம்மளை ஆட்கொள்ளுது, சில இடங்களில் தனித்து விடப்பட்டது போல இருக்கிறோம். சில இடங்களுக்கு எதோ பிரச்சனைகளுக்குள்ளால நம்மளை இழுத்து நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாய் சிதைத்து கொண்டிருக்கிறாங்க. எனக்காக கேட்க யாருமே இல்லையா? என்னுடைய வாழ்க்கை அடிமைத்தனம் தானா? என் வாழ்க்கை சிறையிருப்பு தானா? என் வாழ்க்கை வேதனை தானான்னு சொல்லி பல சிறையிருப்புக்குள்ளால இருந்து நம்ம தேவ சமூகத்தை நோக்கி ஏங்கி கொண்டிருக்கிறோம்ல. இந்த ஏக்கங்களை அவர் காண்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அருமையான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்துக்கிடுங்க, சிறையிருப்பு, அங்கலாய்ப்பு, அடிமைத்தனம், அகதியாய் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேதனையோடு தேவ சமூகத்தில் ஏக்கங்களோடு பரிதவிப்போடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு, கவனிங்க, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான்
உன்னை தெரிந்து கொண்டு என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று என்றார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. இந்த சிறையிருப்புல பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளால எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகாதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை வருது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையில கர்த்தரை நோக்கி வேண்டுகிற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற, என்னுடைய சிறையிருப்பை மாற்ற மாட்டீரா, என்னுடைய அடிமைத்தனத்தை மாற்ற மாட்டீரா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆளுமையை மாற்ற மாட்டீரா, எனக்கென்று தனித்தன்மை உண்டாகாதா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா என்று எதிர்பார்க்கிற உங்களை பார்த்து இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கர்த்தர் சொல்றாரு, எந்தெந்த தேவ பிள்ளை தேவனை நோக்கி பார்க்குதோ அந்த பிள்ளைகளை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பாரு, உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க யாராவது சொல்ல முடியுமா நான் தேவனை தெரிந்து கொண்டேன்னு? யோவான் 15:16 வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை அவர் தெரிந்து கொண்டபடியினால, அவர் தெரிந்து கொண்டபடியினால நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அதை யாரும் மாற்ற முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதம் அது. ஹல்லேலூயா. இப்ப முத்திரை மோதிரம்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்றாரு. அந்த செருபாபேலுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை இந்த மாலை வேளையில எங்களோட ஆவியானவர் பேசுகிறார், நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த முத்திரை மோதிரம்னா என்ன? முத்திரை மோதிரம் என்றால் அதிகாரம், முத்திரை மோதிரம் என்றால் அத்தாரிட்டி, முத்திரை மோதிரம் என்றால் பவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம கலெக்டர் இருக்கார்ல, கலெக்டர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. புறம்போக்கில் வீடு வைத்திருக்கிறவர்களை உடனடியாக மாற்றணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுத்துட்டார்னா அவர் என்ன செய்வார்னாக்கி ஒரு நிருபத்தை, ஒரு கடிதத்தை ரெடி பண்ணுவார். அந்த கடிதத்தை ரெடி பண்ணி அந்த கடிதத்தை டைப் பண்ணி முடித்த பின்னாடி அவர் அதில் சைன் பண்ணுவார். என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, குறிப்பிட்ட இந்த இடத்துல புறம்போக்கில் இருக்கிற எல்லாரும் நீங்க உடனடியாக இந்த இடத்தை விட்டு மாறும்படி கலெக்டர் உத்தரவுன்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி அதுல கையெழுத்து போடுறான்ல, அது வரைக்கும் வேல்யூ இல்லை. ஆனா எப்போ அந்த ரப்பர் ஸ்டாம்பு அல்லது சீல் குத்தப்படுதோ, அந்த கையெழுத்துக்கு மேல அந்த சீல் குத்தப்பட்ட உடனே அதோடைய வேல்யூ தனி, அதோடைய அதிகாரம் தனி, அதோடைய அத்தாரிட்டி தனி, அதோடைய பவர் தனி. அதை ஒருவனாலையும் மாற்ற முடியாது. கலெக்டர் உத்தரவு போட்டு அவர் சீல் குத்திட்டார்னா, அவர் முத்திரை குத்திட்டார்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஒருவேளை ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், இந்த கம்பெனியில ஏதோ ஒரு காரியம் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுதுன்னு சொல்லி கலெக்டருடைய காதுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், கலெக்டர் அதை விசாரிக்கிறாரு. இந்த கம்பெனி சரியில்லைன்னு ஒரு காரியத்தை செய்வாங்க தெரியுமா? அந்த கம்பெனியுடைய வாசலை இழுத்து பூட்டி அந்த பூட்டுக்கு மேல என்ன செய்வாங்க, கலெக்டர் ஒரு சீல் வச்சிருவாரு. எவனாவது திறக்க முடியும்? ஒரு மனுஷனாலையும் திறக்க முடியாது. இதுதாங்க அதிகாரம், இதுதாங்க அத்தாரிட்டி, இதுதாங்க பவர். இந்த தேர்தல் அதிகாரியை பார்த்துருக்கீங்களா? ஓட்டு போட்டு ஓட்டு பட்டியெல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சிருவாங்க. வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை பூட்டி எரிச்சிருவாங்க, சீல் வச்சிருவாங்க. சீல் வச்சதோட நிற்காது, இதுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலெக்டர் வச்ச அந்த சீலை மீறி ஒருவனும் உள்ள போக கூடாது. ஏன்னா அந்த முத்திரையில அவ்வளவு அதிகாரம் இருக்குது, அவ்வளவு அத்தாரிட்டி இருக்குது,
அவ்வளவு பவர் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அந்த முத்திரை மோதிரமாய் உன்னை நான் வைப்பேன்னு சொல்றேன். அந்த அதிகாரத்தை, அந்த அத்தாரிட்டிய, அந்த பவரை, அந்த ஆளுமையை, அந்த தனித்தன்மையை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. சும்மாலாம் விட மாட்டாருங்க. செல்வாவேலுக்கு ஆண்டு சொன்னாரு, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு. இந்த மாலை வேளை தேவ சமூகத்துல வேதனையோடு இருக்கிற அன்பான தேவ பிள்ளை கர்த்தர் சொல்றாரு, உன்னை அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுவேன், அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுவேன், உன்னை அத்தாரிட்டி உள்ளவனாய், உன்னை பவர் உள்ளவனாய் மாற்றுவேன். எந்தெந்த இடத்துல உனக்கு விரோதமாய் பேசினாங்களோ, எந்தெந்த இடத்துல உன் வார்த்தைக்கு விலை இல்லாம இருந்துச்சோ, அங்கெல்லாம் உன் வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் உண்டாக போகுது. பழைய நாட்கள்ல ராஜாக்கள் அரசாளும் போது ராஜாக்கள் கையில ஒரு மோதிரம் இருக்கும். இதுதான் இங்க சொல்லப்படுது முத்திரை மோதிரம்னு. பாருங்க, இந்த ராஜா ஒரு நிருபத்தை எழுதி அதுல கையெழுத்து போடுறது வரைக்கும், கையெழுத்து போட்டால் அந்த நிருபத்துக்கு வேல்யூ இல்லை. ஆனா அவனுடைய மோதிரத்தை கலத்தி அந்த இங்கில வச்சு அந்த நிருபத்துக்கு மேல ஒரு சீலை போட்டுறான்னு வைங்களேன், ராஜா எழுதின அந்த அதிகாரத்தின் மடலுக்கு ஒரு தனி பவர் வந்ததோ, அந்த பவருக்கு விரோதமாய் எவனும் செயல்பட முடியாதுங்க. ஆதியாகமத்துல 41வது அதிகாரத்தில் 42, 43, 44வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க யோசேப்புக்கு பார்வோன் என்ன செய்யறான்னா, பார்வோனுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு கொடுக்கிறான். வாசிங்க ஒருவர் 41, 42, 43. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். நல்ல கவனிங்க, பார்வோன் இந்த முத்திரை மோதிரத்தை கலத்தி இந்த யோசேப்புக்கு போட்டு யோசேப்பிட்ட சொல்றா, உன்னுடைய அதிகாரம் இல்லாம, உன் வார்த்தை இல்லாம, உன் தலை அசைக்கப்படாம ஒருவனும் கையையும் காலை அசைக்க கூடாதபடிக்கு அந்த அதிகாரத்தை, அந்த அத்தாரிட்டியை, அந்த பவரை நான் உனக்கு தந்திருக்கேன்னு சொல்லி பார்வோன் அதுக்கு அடையாளமா என்ன செஞ்சானா, தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு போட்டானா. அது மட்டுமல்ல, அகாஸ்வேருடைய நாட்கள்ல யூதர்களுக்கு விரோதமாய் ஆமானால் ஒரு பிரமாணம் ஏற்றப்பட்டது. எப்படின்னா, ஒட்டுமொத்த யூதர்களை கொண்டு போடணும்னு சொல்லி அப்பவும் பாத்தீங்கன்னா அகாஸ்வேர் ராஜா மோதிரத்தை கலத்தி ஆமான் கையில கொடுத்தான். ஆமான் நிருபத்தை எழுதி அந்த முத்திரை மோதிரத்தினால நிருபத்தில் ஒரு சீல் வச்சான். எப்ப சீல் வச்சாரோ அந்த சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. பாருங்க, ஒட்டுமொத்த யூதர்களை கொண்டு போனவங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு அத்தாரிட்டி. இந்த மலையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை அந்த முத்திரை மோதிரமாக நான் வைக்க போகிறேன். ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்ப கவனிங்க, எங்க நீங்க இருக்கீங்களோ அங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருவேன்னு சொல்றாரு, ஒரு அத்தாரிட்டி தருவேன்னு சொல்றாரு, ஒரு தனித்தன்மை தருகிறேன்னு சொல்றாரு. நீ ஆளு பிறந்தவன், நீ அடிமை அல்ல, நீ ஆளுநராய் மாற்றப்படுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. யோசேப்பு கையில முத்திரை மோதிரம் வந்த போது அவன் ஆளுநராய் மாற்றப்பட்டான். பாருங்க, ஆமான் கிட்ட இருந்த இந்த மோதிரத்தை கலத்தி மறுபடியும் அகாஸ்வேர் ராஜா மெர்தகாய் கையில போட்டாரு. மெர்தகாய் அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்ததாய் உயர்த்தப்பட்டு அதிகாரத்துக்குரியவனாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த மாணவியில கர்த்தர் நம்மளை பார்த்து உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன்னு சொன்னா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, இது நான் எங்கெல்லாம் போகணும், என் வார்த்தைக்கு ஒரு விலை உண்டு.
எனக்கு விரோதமாய் எவன்லாம் எழும்பினானோ அவன்லாம் என் பட்சத்துல வருவான். கர்த்தர் அவங்க மத்தியில என்னை உயர்த்தி வைப்பாரு. எனக்குன்னு ஒரு ஆளுமை உண்டு, எனக்குன்னு ஒரு அதிகாரம் உண்டு, எனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி உண்டு. நான் இதுவரைக்கும் சிறைபிடிக்கப்பட்டவரை போல, சிறுமைப்படுத்தப்பட்டவரை போல இருக்கலாம். ஆனா என்னுடைய அபிஷேகம் அப்படிப்பட்டதல்ல. நான் ஆள பிறந்தவன். கவனிங்க, இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லும் போது செருபாபேலுடைய நிலைமை என்ன தெரியுமா? சிறைவாசத்துல இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க எப்படி எகிப்து அடிமைத்தனமா இருந்தாங்களோ அது போல மறுபடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடிமைத்தனம் உண்டாச்சு. எதனாலனா இஸ்ரவேல் ஜனங்க அப்பப்போ என்ன செஞ்சாங்கன்னா வணங்கா கலத்துள்ளவர்களாக இருந்தாங்க, முழட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க. எப்பெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அப்பெல்லாம் தேவன் நடத்தினாரு, இவங்களை மேன்மைப்படுத்தினாரு, இவங்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றினாரு, இவங்களை ராஜாக்களாய் மாற்றினாரு. ஆனா எப்பெல்லாம் முழட்டாட்டம் பண்ணாங்களோ, எப்பெல்லாம் கீழ்ப்படியாம போனாங்களோ, எப்பெல்லாம் ரெண்டகம் பண்ணாங்களோ, எப்பெல்லாம் வணங்க கழுத்துள்ளவர்களாக இருந்தாங்களோ அப்பெல்லாம் தேவன் சிலர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி நம்முடைய இதயத்தை எப்பவும் உத்தமமாய் வைத்து தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அதிகாரம் உள்ளதா இருக்கும். ஆனா நம்முடைய முழட்டாட்டத்தின் நிமித்தமாய், நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய், நம்முடைய சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது நிமித்தமாய் சில அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மறுபடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாய் நான் வைப்பேன், மறுபடி உனக்கு அதிகாரத்தை தருவேன், மறுபடி உனக்கு ஆளுமை தருவேன், மறுபடி உனக்கு தனித்தன்மை தருவேன். நீ ஜெயிக்க பிறந்தவன். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரம் அதிகமாய் கிரியை செய்யணும்னா, எந்த மனுஷன் தேவ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். இந்த செருபாபேல் ஆண்டவர் சொல்றார், செருபாபேல்ட்ட உன்னை என்ன செய்வேன்? முத்திரை மோதிரமாக. ஆனா செருபாபேலுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, செருபாபேலுடைய முற்பிதாக்கள் செஞ்ச தேவனுக்கு விரோதமாய் செஞ்ச கலகத்தை நிமித்தம், தேவனுக்கு விரோதமாய் செய்த முரட்டாட்டத்தின் நிமித்தமாய், தேவனுக்கு விரோதமாய் செய்த கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தேவன் என்ன செய்தார்னா, இந்த இஸ்ரவேல் சந்ததியில யூதா தேசத்தை ஆளுகிற யோசியா ராஜா, இந்த ராஜா நல்ல ராஜா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன். இந்த யோசியா ராஜாவை குறித்துதான் வேதம் சொல்லுது. இந்த யோசியா ராஜா இஸ்ரவேலிலே இந்த யோசியா ராஜாவை போல இதுக்கு முன்னாடியும் ஒரு ராஜா இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு ராஜா எழும்பினது இல்லைன்னு இந்த யோசியா ராஜா நல்ல ஆட்சி பண்றான், தேவனுக்கு பிரியமாய் ஆட்சி பண்றான். இந்த யோசியா ராஜாவுடைய மகனாகிய யோயாக்கிம்னு ஒரு ராஜா எழும்புகிறான். இந்த யோயாக்கிம் ராஜாவுடைய நாட்கள்ல தான் பாருங்க ஆண்டவர் என்ன செஞ்சான்னா, இவங்களுடைய முரட்டாட்டத்தினால இவங்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கையில ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 70 வருஷம் அடிமைத்தனம். இப்ப மத்தேயு 1வது அதிகாரத்துல 12வது வசனத்தை அட்டவணையை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 1:12 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன நல்ல கவனிங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு சகோனியாங்கிறது யோயாக்கிம் அவனுடைய மறுபெயர். சகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அப்போ செருபாபேல் எங்க இருக்கானா, யோயாக்கிம் நாட்கள்ல எல்லாரும் பாபிலோனுக்கு வந்தாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சிறைப்பட்ட நாட்கள்ல இந்த சிறைவாசத்துல இந்த யோயாக்கிற்கு பிறந்ததான் சலாத்தியேல், சலாத்தியேலுக்கு பிறந்ததான் செருபாபேல். இந்த செருபாபேல் அப்ப எப்படி இருக்கிறான்? சிறைவாசத்துல இருக்கிறான். சொந்த தேசத்துல இல்லைங்க, அடுத்த தேசத்துல அடிமையா இருக்கிறான், அடுத்த தேசத்துல அகதியா இருக்கிறான். பாருங்க,
செருபபேல் யாரு அப்படின்னா இஸ்ரவேல் சந்ததி. இவங்க கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறவர்கள். இவர்களுக்கு என்று ஒரு அத்தாரிட்டி உண்டு, இவர்களுக்கு ஒன்று அதிகாரம் உண்டு. ஏன்னா இவர்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா சகல அதிகாரங்களை இழந்து, பவரை இழந்து, தனித்தன்மையை இழந்து, ராஜாங்கிற ஆளுகையை இழந்து, ஒரு அடிமையை போல அகதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கன்னா பைபிள்ல இந்த அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சேர்த்து கொண்டேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை திறந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றான்னா, இதே போல சிறைவாசங்கள், சில அடிமைத்தனங்கள், சில வியாகுலங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சங்கடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தா, உங்க வார்த்தைக்கு ஒரு விலை இல்லாம இருந்தா, உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லாம இருந்தா, எல்லா இடத்திலும் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தா, ஆகாதுன்னு ஒதுக்கப்பட்டிருந்தா, ஆகாது என்று ஒதுக்கப்பட்டதை எப்படி மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவாரோ அதே போல அப்படி செருபாபேலை போல இருக்கிற ஒன்ன நான் முத்திரை மோதிரமாய் வைப்பேன் நான் சொல்றேன். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் செருபாபேல்கிட்ட பேசுறாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, நீ என்ன அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, உன் மேல யார் ஆளுகை செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு நீ கீழ்பட்டிருந்தாலும் சரி, உன்னை அதிகாரம் உள்ள முத்திரை மோதிரமாய் நான் மாற்றுவேன், உன் அதிகாரம் உள்ள முத்திரை மோதிரமாய் நான் வைப்பேன். உனக்கு ஒரு அதிகாரம் உண்டாகும், உனக்கு ஒரு ஆளுகை உண்டாகும், உனக்கு ஒரு தனித்தன்மை உண்டாகும். பாருங்க, வருகிற நாட்கள்ல யாரு யாரு உங்களை கொடுத்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் நீங்க ஆதிக்கம் பண்ணுகிற ஒரு ஆதிக்கத்தை, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். மறுபடி என் வார்த்தைக்கு விலை இல்லை. நான் ஏதாவது பேசுறேன்னா அந்த பேச்சுல குற்றம் கண்டுபிடிச்சு என்னை ஏதாவது கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ளால இருக்குமா இருந்தா, இந்த மாலை வேளையில உங்களுக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், எந்த இடத்துல உன் வார்த்தைக்கு விலகில்லையோ அந்த இடத்துல உன் வார்த்தையை கர்த்தர் அதிகாரம் உள்ளதாய் மாற்ற போகிறாரு. உனக்கு சில அத்தாரிட்டி வரப்போகுது. உனக்கு உன் வார்த்தையில அவ்வளவு பவர் கர்த்தர் கொடுக்க போறாரு. நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏன்னா நீங்க அப்படிப்பட்டவருடைய பிள்ளை, அவர் உங்களுடைய அப்பா. அப்ப அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தராம அவர் என்ன செய்ய மாட்டாரு, உங்களை விட மாட்டாரு. எந்த இடத்துல நீங்க இந்த நாட்களை தலை குனிந்து போய் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைக்க போறாரு. அந்த இடத்துல தான் நீங்க தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையை வேதத்தை வாசிச்சு போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்க வீட்டில் வாசிங்க. செருபாபேலுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2வது நாளாகமத்தில் இருக்குது, எஸ்ரால இருக்குது, சகரியால இருக்குது, ஆகாயில் இருக்குது. அதுலயும் இந்த ஆகாய் புஸ்தகத்துல 2 அதிகாரங்கள் தான் இருக்குது. ஆனா எஸ்ரால 10 அதிகாரம் இருக்குது. எஸ்ரால 10 அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது செருபாபேலை கொண்டு தேவன் என்ன செய்தாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, செருபாபேல் எப்படி இருந்தா, பாபிலோன்ல அடிமைத்தனத்துல, சிறைவாசத்துல, ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு பவர் இல்லை, ஒரு அடிமையை போல
வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு. இந்த செருபாபேல் பாருங்க, ஒரு அடிமை. ஆனா இந்த செருபாபேல ஆண்டவர் இந்த பாபிலோன்ல முதலாய் எருசலேமுக்கு நேராய் வழி நடத்த ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. இந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக எருசலேம்ல இடிந்து கிடக்கிற இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் இவங்களை சிறைபிடிச்சிட்டு போகும்போது என்ன செஞ்சான்னா, எருசலேம் ஆலயத்தை இடித்து சுட்டெரித்து போட்டான். 70 வருஷ சிறைவாசம். இந்த 70 வருஷ சிறைவாசம் முடிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறார், செருபாபேலை எழுப்புறாரு. இந்த செருபாபேல் எழுந்து வரும்போது பாருங்க, ஒரு அடிமையாய் போனவன் எருசலேமுக்கு இப்ப வர்றான். அவன் முதல் இந்த எருசலேமுக்கு கிளம்பி வரும்போது இந்த செருபாபேலுக்கு கீழே கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்தாங்களாம். நல்ல கவனிங்க, ஒரு அடிமைய 50,000 பேர்த்த அதிகாரம் பண்ணுகிற ஒரு ஆளுநராய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளால ஒரு பாரம் இருந்துச்சுங்க. செருபாபேல் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனை முத்திரை மோதிரமா வைக்கணும்னு ஆண்டவர் விரும்பினா, செருபாபேலுக்குள்ளால ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன பாரம் தெரியுமா? அவன் இருந்தது சிறைப்பட்டு போன தேசத்துல. ஆனா அவனுடைய பாரம் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா, எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, என் தேவனுடைய ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, என் தேவனுடைய ஆலயம் கட்டப்படணுமே, என் தேவனுடைய ஆலயத்தை எப்படியாவது கட்டி எழுப்பணுமே என்கிற வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். எந்தெந்த பிள்ளைகள் தேவ ராஜ்யம் கட்டப்படணும்னு வைராக்கியத்தோடு இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையை கர்த்தர் அதிகாரம் உள்ளதாய் மாற்றுவார். அந்த வைராக்கியம் நமக்குள்ளால் இருக்கணும். அந்த நாட்கள் ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தில் வாசம் பண்ணாரு. அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக செருபாபேல் வாஞ்சித்தான். இந்த நாட்கள் ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? இருதயத்துல வாசம் பண்றாருல்ல, அவர் இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுங்க. அவர் வாசம் பண்ணும்படியாக இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுங்க. அதை கட்ட விரும்புகிறார். எந்தெந்த தேவ பிள்ளை உன் இருதயத்துல என் ஆண்டவர் வாசம் செய்யணும்னு சொல்லி உன் இருதயத்துல கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டுறியோ, உன் இருதயத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. அவர் உன்னைதான் முத்திரை மோதிரமாய் மாற்ற முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய காரியத்தில் எப்பொழுதோ வைராக்கியமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த செருபாபேல் கிளம்பி எருசலேமுக்குள்ள வந்துட்டான். இவன் ஆலயம் கட்டும்போது செருபாபேலுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னால, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சானா, அந்த நாட்கள்ல பாபிலோனை ஆண்டு கொண்டிருந்த கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்தை தேவன் ஏவினாராம். எஸ்ரா 1:1 சொல்லப்பட்டிருக்குது, கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்தை ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் ஏவினார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, அந்த மனுஷனுடைய இருதயத்தை ஏவுங்க ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய இருதயத்தில் தயவு கிடைக்க உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, அந்த மனுஷனுடைய கண்களில் கிருபையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இப்படியே மனுஷன் தயவு உண்டு பண்ணுங்க, மனுஷன் கிருபையை உண்டு பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க முத்திரை மோதிரமாக இருந்தா உங்களை சுத்தி எல்லாருடைய கண்களையும் அவரே தயவை உண்டு பண்ண கிருபை செய்வார். நம்ம யார்ட்டையும் போய் மனுஷனுடைய தயவுக்காக என்ன செய்ய வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். மனுஷனுடைய கண்களை தயவை தாங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். அவருடைய கண்களில் நமக்கு தயவு உண்டாகுமா இருந்தா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் நம்ம மேல தயவை உண்டு பண்ணுகிறதை அவர் செய்வார். இப்ப கவனிங்க, கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்தை ஏவினாரு. இங்க வந்துட்டா ஆலயம் கட்டணும். ஆலயம் கட்டுப்ப பாத்தீங்கன்னா சிலர் முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறானா, அன்னைக்கு சாலமோன் கட்டி ஆலயத்துக்கு அந்த மகிமைக்கு பக்கத்துல இது வருமா? சிலர் முறுமுறுக்கிறாங்க, சிலர் அழுகிறாங்க. சுட்டரிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாது. இந்த செருபாபேல் வந்த போது சிலர் அழுதார்கள், சிலர் ராஜ்யம் அந்த ஆலயம் கட்டப்பட போவதை குறித்து கம்பீரித்தார்கள்.
இந்த சூழ்நிலையில சிலர் என்ன செஞ்சாங்கன்னா செருபாபேலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். நல்ல கவனிங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் சரி, கர்த்தரே யுத்தம் செய்வார், கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்வார். செருபாபேலுடைய வாழ்க்கையில செருபாபேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலுக்கு வந்து சொல்லு, செருபாபேலுக்கு எப்பெல்லாம் எதிர்ப்பு வரும்போது சோர்ந்து போனானோ அப்பெல்லாம் ஆண்டவர் திடப்படுத்தினாராம். அப்பெல்லாம் ஆண்டவர் சொன்னாராம், ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னாராம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்ல கவனிங்க, செருபாபேல் ஆலயத்தை கட்ட தொடங்கினா, அந்த ஆலயம் எல்லாரும் சொன்னாங்க, அன்னைக்கு சாலமோன் கட்டினா 20 முழம் வீதி, 60 முழம் நீளம், 120 முழம் உயரம், அப்படி ஒரு ஆலயத்தை கட்டினா அந்த ஆலயத்தில் பலி செலுத்தும் போது மகிமை ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு அப்படி மகிமை வந்து இறங்கிச்சு. அதே போல ஒரு மகிமை இனி வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இந்த செருபாபேலை குறித்து பரியாசம் பண்ணாங்க. ஆனால் செருபாபேல் அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டல, அதை விட சின்னதாக தான் கட்டினான். ஆனா ஆகாய் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை, செருபாபேல் கட்டிய இந்த பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் இருந்துச்சா. நீங்க எதை கட்டுறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும், அங்க கர்த்தர் பெரிதாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. கவனிங்க, மோசே கட்டிய கூடாரத்தில் வந்த மகிமையை விட சாலமோன் கட்டிய அந்த பெரிய ஆலயத்தில் வந்த மகிமையை விட இந்த செருபாபேல் கட்டிய இந்த ஆலயத்தில் வந்த மகிமை பெரிதாய் இருந்துச்சா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன், உன்னை அதிகாரம் உள்ளவனா வைப்பேன், உன்னை ஆளுமை உள்ளவனா வைப்பேன், உன்னை தனித்தன்மை உள்ளவனா வைப்பேன், உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு தலைமைத்துவம் உள்ளவனா நான் உன்னை வைப்பேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, யார் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களோ உங்களை ஒரு மனுஷன் முன்னாடியும் அடிபணிஞ்சு போக என் தேவன் விட மாட்டாருங்க. ஏன்னா உங்க மேல ஒரு ஆளுமையை வச்சுட்டாரு, உங்க மேல ஒரு தனித்தன்மை வச்சுட்டாரு. சில சூழ்நிலைகள் யாராவது உங்களை மேற்கொண்டது போல இருக்கலாம், யாராவது உங்க மேல அதிகாரம் பண்ணது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் உன்னிடத்துல. ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்க பட்சத்தில் வருவாங்க. ஏன்னா நீங்க முத்திரை மோதிரம், அப்படியே சொல்லுங்க, நீங்க முத்திரை மோதிரம், நீங்க அதிகாரம் உள்ளவர்கள், நீங்க ஆளுமை உள்ளவர்கள், நீங்க தனித்தன்மை உள்ளவர்கள், நீங்க தலைவர்கள். இது தேவையான ஒண்ணு. ஜோஷுவான எனக்கு ஒரு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு தலைவனா இருந்தா அவன் தலைப்பு செய்தியில் வந்து கொண்டே இருப்பான். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க ஒரு தலைமை அபிஷேகம் பெற்றிருப்பீங்கன்னா உங்களை குறித்து 4 பேர் தலைப்பு செய்தியாய் பேசிக்கிட்டே இருப்பான். உங்களை குறித்து ஒருவனும் பேசலீங்களா, நீங்க யாரு?
அடிமை. ஆனா உங்களை குறித்து யாரோ பேசிட்டு இருக்காங்க, உங்களை குறித்து அவதூறு பேசுறாங்க, உங்களை குறித்து பரியாசம் பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமாய் சிலர் கூடுறாங்கன்னா நீங்க தலைமைத்துவம் உள்ளவர்கள், நீங்க தலைவர்கள். தலைவனாக இருந்தா தலைப்பு செய்தியில வந்தே ஆகணும். அதான் உன்னை குறித்து அநேகர் பேசிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நீ சாதாரணமானவன் அல்ல, அசாதாரணமானவன். நீதான் செருபாபேல். கர்த்தர் தெரிந்து கொண்ட செருபாபேல் நீதான். உன்னை கர்த்தர் என்ன செய்ய போறான்னா அதிகாரம் உள்ளவனாய் அநேகரை வழி நடத்துகிற தலைமைத்துவம் உள்ளவனாய் மாற்ற போகிறாரு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒருவேளை சில சூழ்நிலைகள்ல இந்த நாள்ல நீங்க தலை குனிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு நிற்கிறியோ அங்கதான் உன் தலை உயர்த்தப்பட போகுது. தெளிவா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தெளிவா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு போங்க. போகும்போது சொல்லணும், நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் அங்க நான் தலை நிமிருவேன், எனக்கு அதிகாரத்தை கொடுப்பாரு, எனக்கு அத்தாரிட்டியை கொடுப்பாரு, எனக்கு ஆளுமையை கொடுப்பாரு. என்னை பரியாசமாய் பார்த்து அத்தனை பேரும் என்னை ஆச்சரியமாய் பார்ப்பாங்க. செருபாபேலை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்து முடித்தார். பல பிரச்சனைகள் எழும்பிச்சு, நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனா பேச நமக்கு நேரம் இல்லை. செருபாபேலுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் செருபாபேலோட இருந்தாரு. ஏன்னா கர்த்தருடைய பார்வைக்கு செருபாபேல் முத்திரை மோதிரம். அதே போல உங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. ஏன்னா என் தேவனுடைய பார்வைக்கு நீங்க முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா.